அம்மணி பேசுறேனுங்க. எப்படி இருக்கிறீங்க? போன தடவை போட்டேன்ற வீடியோவெல்லாம் பாத்தீங்களா? நிறைய பேர் பாக்குறீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் இந்த அம்மணி மேலே இறக்கப்பட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க, சரிங்களா? சரிங்க, போன தடவை நம்ம வீடியோ பத்தி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90s கிட்ஸோட மலரும் நினைவுகளை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? அப்ப இன்னைக்கு மலரும் நினைவுகள்ல என்ன டாபிக் தெரியுங்களா? தமிழ்ல பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஏன்ற வயாலிய சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ்ல பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அங்க ஆத்தா கடையும் இருக்கும் இல்லைங்க. அட சின்ன சின்ன இந்த தீனி பண்டமெல்லாம் வச்சு வித்துட்டு இருப்பாங்க இல்லைங்க, ஆத்தா கடைங்க. ஞாபகம் இருக்குதுங்களா? ஏனுங்கக்கா உங்களுக்கு எல்லாம் மறக்காதுங்களா? உண்மையாலுமே அது ஒரு அற்புதமான கடைன்னு சொல்லலாங்க. இன்னைக்குலாம் நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்றோம்? ஸ்நாக்ஸ் ஏதோ நம்ம வேணுங்கிற ஸ்நாக்ஸ் டப்பாலெல்லாம் போட்டு கொடுக்குறோம். அந்த காலத்துல என்ற ஐயனும் அம்மாலுமே ஒரு 10-20 பைசாவை கொடுத்து போட்டு அது எனக்குமே என்ற அம்மனிக்குமே ஷேர் பண்ணி சொல்லுவாங்க. ஆஞ்சாமியே 20 பைசா கையில கொடுத்து போட்டு நீ 10 பைசா ஒன்ற அம்மனி 10 பைசான்னு சொல்லி போடுவாங்க. அப்படியே ஆளுக்கு 10-10 பைசால நம்ம பாட்டி கடையில வாங்கி சாப்பிட்ட மலரும் நினைவுகள்லாம் மறக்கவே முடியாதுங்க. இன்னைக்கும் அது நினைச்சாலே சந்தோஷமா இருக்குதுங்க. முக்கியமான விஷயமும் நாங்க என்னதான் வீட்டுல இருந்து காசு கொண்டு போனாலுமே அந்த ஆத்தா கடையில கடன் வச்சுட்டு வர்றது அது இன்னைக்கு நினைச்சாலும் மறக்க முடியாதுங்க. அதுலயே முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குட்டியா ஆரஞ்சு பழம் இருக்குதுங்களா, ஆரஞ்சு பழம் அத 2ஆ வெட்டி அதுல உப்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அப்படியே லைட்டா அது அப்படி தேய்ச்சுங்க, அப்படி சாப்பிட்டோன்னு வச்சுக்குங்க. ஐயோ தேவாமிரதம் போங்க, அத்தனை ஒரு டேஸ்டா இருக்கு. அதுலயும் முக்கியமா இழந்த வடை. அக்கா மறக்க முடியுங்களா? அதெல்லாம் மறக்க முடியாதுங்க. இழந்த வடை, இழந்த பொடி, அப்புறம் கம்பர்கட்டு, சுத்தர் முட்டை ஞாபகம் இருக்குதுங்களா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. சுத்தர் முட்டை நூல்ல போட்டு இப்படி இப்படி சுத்திட்டே போவோம் இல்லைங்க. அதுல இன்னைக்கு நினைச்சாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க. ஆனா இன்னைக்குலாம் அந்த மாதிரி பொருள் எல்லாம் எங்கேயாவது ஒரு மூலையில தான் ஏதோ ஒரு கடையில கிடைக்குதுங்க. இப்பெல்லாம் அதிகமா எங்கேயும் விற்கிறது இல்லைங்க. அதெல்லாம் ரொம்ப இப்ப நினைச்சாலும் அதெல்லாம் பார்த்தேன். எனக்குலாம் இன்னுமே இறந்த விட இறந்த பொடி எங்கேயாவது கடையில பார்த்துட்டு எனக்கு வாய் சாப்பிட்டே ஆகோடு அவ்வளோ ஒரு ஆசையா இருக்கு. அதை சாப்பிடும் போதே நமக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்து நினப்பு வந்துருங்க. ஆனுங்க அப்படி நிறைய சொல்லிட்டே போலாங்க. சாப்பிட்ற விஷயத்துல கொய்யாக்காய்ங்க, சீம்புளிங்காய்ங்க எனக்கு ஞாபகம் இருக்குதுங்களா? சீம்புளிங்கான்னு இப்ப நிறைய பேர் அது சீம்புளிங்கான்னு சொல்லுவாங்க, கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாதானிக்காய்ங்க. அங்க ஊர்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது பள்ளிக்கூடத்துல அப்படியே ஓரமா நடந்து போயிட்டு இருப்போம். தடத்துல போகும்போது ஒரு வீட்டுல ஏதாவது வீட்டுல பாதானி மரம் வச்சிருந்தாங்கன்னா ரூபாய்க்கு 4 பாதானிக்காய் கொடுப்பாங்க. அதை ஃபுல்லா சாட் போட்டு அந்த உள்ள ஒரு பருப்பாட்டு இருக்கும் இல்லைங்க, அதை அப்படியே உடச்சு கல்ல வச்சு கொட்டி அந்த பருப்பு பின்னூசி வச்சு எடுத்து அதெல்லாம் சாப்பிட்டு போவோம். இன்னைக்கு அதெல்லாம் மறக்க முடியாது. அவ்வளவு ஒரு அருமையான காலம் அது. அப்படி நம்ம சாப்பிட்ற விஷயத்துல எல்லாமே அதுல வந்து நிறைய சொல்லிட்டே போலாங்க. நான் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணி போடுங்க. நீங்க அப்படி என்னத்தை ரசிச்சு சாப்பிட்டுக்கிறீங்கன்னு சொல்லுங்க, சரிங்களா? நான் இழந்த விட இழந்த பொடி விடவே மாட்டேனுங்க. அந்த ஆரஞ்சு பழமு, அப்புறம் அந்த கலர் அப்பளம் இருக்கு, ஞாபகம் இருக்குதுங்களா? நாக்குல வச்சோடனே அப்படியே கரைஞ்சிருங்க அந்த அப்பளம். அது 25 பைசான்னு நினைக்கிறேனுங்க. ஆனுங்க ஆரஞ்சு கலரு, ரோஸ் கலரு நிறைய இருக்குங்க. அந்த மாதிரி ரொம்ப நிறைய விஷயம் இருக்குதுங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்களா? எனக்கு ஒரு நிமிஷம் பள்ளிக்கூடத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்குதுங்கண்ணே. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் பாட்டி கடையில கடங்கிடம் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, சரிங்களா? சரி, நான் போயிட்டு வரணுங்க. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. அப்புறம் முக்கியமான விஷயமுங்க, கோவை அம்மனியோட அறிமுகம் வீடியோ போட்டுக்கிறனுங்க. ஐகார்ட்ல லிங்க் கொடுக்கறனுங்க, மறக்காம போய் பாருங்க. சரி வரட்டுங்களா? எல்லாத்துக்கும் போயிட்டு வரணுங்க. நான் உங்க கோயம்புத்தூர் அம்மனிங்க.